வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இந்த மாத தொடக்கத்தில் இஸ்ரேல் ஏற்கனவே கையெழுத்திட்ட போர் நிறுத்த முன்மொழிவின் நிபந்தனைகளை எகிப்திய உளவுத்துறை ஓசைப்படாமல் மாற்றிவிட்டு ஹமாஸிடம் கொடுத்தது என்ற தகவல் இப்போது வெளியாகியுள்ளது. ஹமாஸ் தமக்கு கொடுக்கப்பட்ட ஆவணம்தான் உண்மையில் இஸ்ரேலால் கொடுக்கப்பட்ட முன்மொழிவின் நிபந்தனைகள் என்று மகிழ்ந்து ஒப்பந்தத்திற்கு நாம் பூரண சம்மதம் தெரிவிக்கிறோம் என்று அறிவித்தது. இஸ்ரேலோ ஹமாஸ் குறிப்பிடும் போர் நிறுத்த முன்மொழிவின் நாம் கண்ணால் பார்த்ததே இல்லை, அது எம்மால் தயாரிக்கப்பட்டதல்ல என்று கூறி ஆவணத்தை நிராகரித்து விட்டது. எகிப்திய உளவுத்துறையின் இந்த விளையாட்டு இறுதியில் இஸ்ரேலிய பணைய கைதிகள் மற்றும் பாலஸ்தீனிய கைதிகளை விடுவிக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தத்தை முறியடித்தது. அத்துடன் காசாவில் போரை தற்காலிகமாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பாதையை மூடிவிட்டது என்கிறார்கள் இந்த விஷயங்களை நன்கு அறிந்தவர்கள். மே 6ஆம் தேதி ஹமாஸ் அறிவித்த போர் நிறுத்த ஒப்பந்தம் கத்தார் அல்லது அமெரிக்கர்கள் தமது கண்களால் பார்த்து இஸ்ரேலிய முன்மொழிவு அல்ல என்பதை புரிந்து கொண்டனர் என்று அந்த வட்டாரங்கள் தெரிவித்தனர். ஹமாஸிடம் ஆவணம் கொடுக்கப்படுவதற்கு முன் எகிப்திய உளவுத்துறையால் ஓசைப்படாமல் செய்யப்பட்ட மாற்றங்கள் பற்றி யாருக்கும் தெரிவிக்கப்படவில்லை என்று அமெரிக்கா, கத்தார் மற்றும் இஸ்ரேலிய அதிகாரிகளிடையே கோபம் கொள்ள வழிவகுத்தது. அத்துடன் போர் நிறுத்த பேச்சுக்களுக்கு முட்டுக்கட்டையில் விடப்பட்டன. நாங்கள் அனைவரும் எமது சக உளவுத்துறையால் ஏமாற்றப்பட்டோம் என்று அமெரிக்க அதிகாரி ஒருவர் கூறினார். எல்லோரையும் விட பெரிய ஏமாற்றம் ஹமாஸுக்குத்தான். காரணம், அவர்கள் ஏற்றுக்கொள்வதாக அறிவித்த முன்மொழிவு அசல் அல்ல, அதன் மாற்றப்பட்ட வடிவம். CIA இயக்குனர் பில் பெர்ன்ஸ் போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு அமெரிக்க முயற்சிகளுக்கு தலைமை தாங்கினார். எகிப்தியர்கள் ஒப்பந்தத்தின் விதிமுறைகளை தாமாகவே மாற்றியதாக அவருக்கு தகவல் வந்தபோது அவர் மத்திய கிழக்கில் இருந்தார். பெர்ன்ஸ் கோபமாகவும் சங்கடமாகவும் இருந்தார் என்று அதை அமெரிக்க அதிகாரி கூறினார். மென்மையாக பேசும் மற்றும் மிதமான நடத்தை கொண்ட பெர்ன்ஸ் கிட்டத்தட்ட பொங்கி எழுந்து விட்டார் என்றும் அந்த அமெரிக்க அதிகாரி கூறினார். இந்த விவகாரம் இப்போது வெளிச்சத்துக்கு வந்ததை தொடர்ந்து ஊடகங்கள் தொடர்பு கொண்ட போது CIAயின் செய்தி தொடர்பாளர் கருத்து தெரிவிக்க மறுத்துவிட்டார். எகிப்திய உளவுத்துறையில் ஓசைப்படாமல் இந்த மாற்றங்களை செய்தது யார் என்ற தகவலும் வெளியாகிவிட்டது. அவரது பெயர் அஹ்மத் அப்தெல் கலேத். இவர் ஒரு மூத்த எகிப்திய உளவுத்துறை அதிகாரி என்று விஷயத்தை நன்கு அறிந்த 3 அதிகாரிகள் உறுதி செய்தனர். அப்துல் கலேக் எகிப்திய உளவுத்துறை தலைவர் அப்பாஸ் கமலின் மூத்த துணை தலைவர். அப்பாஸ் கமல் போர் நிறுத்த பேச்சுக்களில் எகிப்திய மத்தியஸ்தத்தை வழிநடத்துவதில் பெர்ன்ஸுக்கு இணையானவர். அப்துல் கலேக் இஸ்ரேலியர்களிடம் ஒரு விஷயத்தை ஹமாஸ் இன்னொன்றையும் கூறியதாக பேச்சுவார்த்தைகளை நன்கு அறிந்த ஒரு அதிகாரி கூறினார். ஹமாஸின் அங்கீகாரத்தை பெறுவதற்காக இஸ்ரேல் ஒப்புக்கொண்ட அசல் முன்மொழிவில் ஹமாஸின் பல கோரிக்கைகள் செருகப்பட்டன என்று அந்த வட்டாரம் தெரிவித்தது. ஆனால் மற்ற நடுநிலையாளர்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. திருத்தப்பட்ட ஆவணம் கைக்கு கிடைத்ததும் ஹமாஸ் தலைமை தமது உறுப்பினர்களிடம் நாங்கள் நாளை ஒரு ஒப்பந்தம் போடுவோம் என்று கூறியது. இஸ்ரேல் கையெழுத்திட்டு அதே ஆவணத்தை எகிப்தியர்கள் வழங்கிய அனுமானத்தின் கீழ் அனைத்து தரப்புகளும் இருந்தன. அதற்கு உடனடியாகவே ஹமாஸ் சம்மதம் தெரிவித்ததில் அமெரிக்கா மற்றும் கத்தாருக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் என்று அந்த நபர் கூறினார். தம்மிடம் கொடுக்கப்பட்ட ஆவணம் இதுதான் என்று ஹமாஸ் ஒரு ஆவணத்தை அல் ஜஸீரா தொலைக்காட்சிக்கு கொடுக்க அவர்கள் அதை வெளியிட்டார்கள். அதில் 3 கட்ட ஒப்பந்தத்தின் 2ஆம் கட்டத்தில் நிரந்தர போர் நிறுத்தத்தை அடைவது பற்றியெல்லாம் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹமாஸ் தோற்கடிக்கப்படுவதற்கும் எஞ்சிய பணைய கைதிகள் சிலையிலிருந்து விடுவிக்கப்படுவதற்கு முன்னர் போரை நிறுத்துவது பற்றி விவாதிக்க நாம் தயாராக இல்லை என்று இஸ்ரேல் பல தடவைகள் வெளிப்படையாகவே அறிவித்திருந்தது. இப்போது 3 வாரங்களுக்கு பின்னர் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் ஸ்தம்பித்த நிலையில் சம்பந்தப்பட்டவர்கள் எகிப்தின் நோக்கங்கள் குறித்து கேள்விகளை எழுப்புகின்றனர். எகிப்து பல ஆண்டுகளாக இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே, குறிப்பாக காசாவுக்குள்ளே ஹமாஸ் உறுப்பினர்களுக்கிடையே முக்கிய இடைத்தரகராக செயல்பட்டு வருகிறது. நேற்று செவ்வாய்க்கிழமை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு CNN தொலைக்காட்சிக்கு கொடுத்த பேட்டியில் எகிப்து எதிர்கால போர் நிறுத்த பேச்சுக்களில் ஈடுபடுவது பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்று கேட்டதற்கு அவர் நேரடியாக பதில் கொடுக்கவில்லை. ஹமாஸ் மீண்டும் இஸ்ரேலை தாக்க அனுமதிக்கும் நிபந்தனைகளை ஏற்க நாம் தயாராக இல்லை என்று கூறியவர் அப்படிப்பட்டதை நாம் ஒப்புக்கொள்ள முடியாது என்பதை எகிப்து புரிந்து கொள்ளும் என்று நம்புகிறேன் என்றார். டிசம்பர் தொடக்கத்தில் போரின் கடைசி இடைநிறுத்தம் முறிந்ததால் பல மாதங்களாக பேச்சுக்கள் நடந்து கொண்டிருந்தன. இஸ்ரேல் அவர்கள் முன்பு இருந்ததை விட அதிக தூரம் செல்ல ஒப்புக்கொண்டதால் ஒரு ஒப்பந்தம் நெருங்கிவிட்டதாக நம்பிக்கை கத்தாருக்கு இருந்தது. குறைவான பணைய கைதிகளை ஏற்கவும், அதிகமான பாலஸ்தீனிய கைதிகளை விடுவிக்கவும், தென்பகுதியில் உள்ள காசா பொதுமக்களில் ஒரு பகுதியினரை வடக்கே வீடு திரும்ப அனுமதிக்கவும் இஸ்ரேல் தயாராக இருந்தது. அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கனின் வார்த்தைகளில் இஸ்ரேலின் நிலைப்பாடு அசாதாரணமான தாராளமாக இருந்தது என்பதை அமெரிக்க அதிகாரிகள் கூறினார்கள். எகிப்திய உளவுத்துறையின் விளையாட்டை கண்டுபிடித்த பின்னர் கத்தாரின் பிரதமர் மொஹாமட் பின் அப்துல் ரஹ்மான் பின் ஜாசிம் அல்தானி எகிப்து தனியாக செயல்பட்டதாகவும் கத்தாருக்கும் அதற்கும் எந்த தொடர்பும் கிடையாது என்றும் தெரிவித்தார்.
அல்தானி மற்றும் சிஐஏ இயக்குனர் பேர்ன்ஸ் ஆகியோர் முன்மொழிவை காப்பாற்றவும் இஸ்ரேலுக்கு தேவைப்படும் என்று அவர்கள் அறிந்த கூறுகளுடன் மீண்டும் சமநிலைப்படுத்தவும் முயற்சி செய்தனர். அது எந்த விளைவையும் ஏற்படுத்தவில்லை. எகிப்தியர்கள் இஸ்ரேலில் இருந்து திரும்பி வந்து ஹமாஸுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் இஸ்ரேல் ஒப்புக்கொண்டதை ஹமாஸ் ஏற்காது என்று புரிந்து கொண்டார்கள். எனவே ஹமாஸை சம்மதிக்க வைக்க எகிப்திய உளவுத்துறை அதிகாரி அஹ்மத் அப்தெல் கலை குறிப்பிடத்தக்க மாற்றங்களை செய்தார் என்று கூறப்படுகிறது. பேர்ன்ஸ் உட்பட பேச்சுவார்த்தையாளர்கள் ஹமாஸுடன் இன்னமும் ஒரு சுற்று மறைமுக பேச்சுவார்த்தைக்காக கைரோவுக்கு திரும்பினர். கத்தாரை போலவே ஒரு குழுவை அனுப்ப இஸ்ரேல் ஒப்புக்கொண்டது. ஆனால் இஸ்ரேல் மூத்த அதிகாரிகளை அனுப்பவில்லை, இடைநிலை அதிகாரிகளை அனுப்பப்பட்டனர். அது எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு ஒப்பந்தம் உடனடியாக இருக்காது என்பதற்கான அறிகுறியாகும். ரஃபாவில் இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கைகளில் பைடன் நிர்வாகத்தின் எதிர்ப்பு இருந்த போதிலும் இப்போது விரிவடைந்து வருகின்றன. பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்கினால் அடுத்த சுற்றில் கத்தார் ஒரு பெரிய பங்கை வகிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று பேச்சுவார்த்தைகளை நன்கு அறிந்த ஒரு வட்டாரம் தெரிவித்துள்ளது. குறைந்தபட்சம் 6 வாரங்களுக்குள் 33 இஸ்ரேலிய பணிய கைதிகள் வரை விடுவிக்கப்படும் ஆரம்ப கட்டத்தை உள்ளடக்கிய ஒரு பெரிய அளவிலான கட்டமைப்பை மையமாக வைத்து விவாதங்கள் இன்னமும் எதிர்பார்க்கப்படும். ஹமாஸ் தலைவர் யாங்கியா சின்வார் உண்மையில் ஒரு ஒப்பந்தத்தை விரும்பவில்லை என்று அமெரிக்க அதிகாரிகள் கூறுகின்றனர். ஏனெனில் பாலஸ்தீனியர்களின் துன்பம் அதிகமாகும் போது உலகம் இஸ்ரேலுக்கு எதிராக திரும்பும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் என்பது அமெரிக்க அதிகாரிகளின் நினைப்பு.